ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி பொடி வித்தியாசமான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. மிளகு 1 ஸ்பூன், அது கூடவே கடுகு 1 ஸ்பூன், அது கூடவே சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இதில் வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டிருக்கனால இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். வெந்தயம் கருகிரவே கூடாது, இல்லைன்னா ரொம்ப கசப்பு எடுத்துரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது அடுத்ததாக 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். தோல் இல்லாத உளுந்து. இந்த ரெசிபிக்கு உளுந்து தான் அதிகமாக சேர்த்தணும். இதையும் மிதமான தீயில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அப்போது உளுந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த அளவில் நாம் செய்யும்போது தான் இட்லி பொடி கரெக்டான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இதையும் அதே போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்தது அதே பாத்திரத்தில் ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கரிஞ்சிராமல் சூடாகிற வரைக்கும் மட்டும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு 4லேருந்து 5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், ஒரு டேஸ்ட் தனியாக கிடைக்கும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம உடச்சி பார்த்தா உடையணும். இந்த மாதிரி வறுத்து இதையும் தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இதே பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 10 பல்லளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். இதை தோல் உரிக்காமல் அப்படியே சும்மா உரலில் போட்டு நசுக்கி அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு வறுத்துக்கலாம். அப்படியே போட்டால் இது வதங்காது, டைம் ஆகும். அதனால தான் இப்படி இடித்து போடுறோம். அதே மாதிரி தான் பூண்டும் ஒரு தனி சுவையை கொடுக்கும். உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பூண்டில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதையும் அது கூடவே சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போது நாம் வறுத்து வச்சுருக்க பொருள்களோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். நாம் எதையுமே தனித்தனியாக அரைக்க தேவையில்லை. நல்லா வறுத்துருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை நாம் டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் இது கெட்டு போகாது, ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.